வடமதுரை பேரூராட்சியில் அதிமுக வேட்பாளர் விபிபி பரமசிவம் வாக்கு சேகரித்தார். வடமதுரை பேரூராட்சியில் காளியம்மன் கோவில் தெரு, முனியாண்டி கோவில் தெரு, தெற்கு மாரியம்மன் கோவில் தெரு, முள்ளாம்பட்டி, அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் விபிபி பரமசிவம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் விபிபி பரமசிவம் பொதுமக்கள் மத்தியில் வாக்கு சேகரித்து பேசிய போது, தற்போது வடமதுரை பஸ் நிறுத்தும் இடத்தில் நிழற்குடையுடன் கூடிய பேருந்து நிறுத்தம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் வடமதுரை பேரூராட்சிக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வடமதுரை தேரடி வீதி, அரசு பள்ளி சாலை, திண்டுக்கல் சாலை உள்ளிட்ட அனைத்து சாலைகளிலும் சாக்கடை வசதி மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கழிவு நீரை சுத்திகரித்து அதை நல்ல நீராக வெளியேற்றும் வகையில் ஏற்பாடு செய்யப்படும். வடமதுரைக்கு மின் மயானம் அமைத்து தரப்படும். எனவே தமிழ்நாட்டில் இரட்டை இலை துளிர்விட சூரியனின் வெப்பம் மறைய அனைவரும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் என்று பேசினார். இதில் வடமதுரை நகர அதிமுக செயலாளர் பாலசுப்ரமணியன், மாநில மாணவரணி பொருளாளர் கோகுல் கௌதம், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் சேட்டை கார்த்தி, ஒன்றிய செயலாளர் ராம்குமார், அதிமுக நிர்வாகிகள் சரவணன், சக்திவேல், சக்தி கணேசன், பாஜக மாவட்ட துணைத் தலைவர் சண்முகம், ஒன்றிய தலைவர் சுதாகர், பாமக மாவட்ட துணை செயலாளர் குமார், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். போர் போட்டாலும் நமக்கு தண்ணி கிடைக்கும். இன்னைக்கு போர் 1500 அடி தாண்டி கீழே போயிடுச்சு. வெறும் புகை தான் வருது. பல ஊர்ல பல வீட்டுல போர் போட்டா